அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான், என் ரப்பு என்ன கைவிட மாட்டான், இந்த நம்பிக்கை இருக்குதானே எல்லாருக்கும். இப்ப அல்லாஹ் எனக்கு தார ஹைரா இருக்கும். அப்படி வாழ்ந்து பாருங்க, ஷர்ரிலையும் நீங்க ஒரு நிம்மதி அடைவீங்க. இப்ப இந்த நேரத்துல சில போல எங்களுக்கு அது தெரியாது, நாங்க வெறுத்து கொண்டே இருப்போம். ஆனா அதுல பெரிய ஹைர் இருக்கும். நீங்க உங்களை தாண்டி 2 பஸ் போகும், மிஸ் ஆயிருச்சுன்னு கவலைப்பட்டு தான் இருப்பீங்க. ஆனா அந்த 2 பஸ்ஸும் அட்ரஸ் தெரியாம அப்படியே சுக்கு நூறாய் போயிருக்கும். கேள்விப்பட்டோடனே அப்பா அல்ஹம்துலில்லாஹ் தப்பிட்டேன். இப்ப இதே மாதிரி அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். தெரிய வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற உள்ளத்துக்கு தெரியாது, ரப்பு மறைச்சு வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல தெரியலையே. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க, நல்லெண்ணம் வைங்க. சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, என்ன மட்டும்தான் அல்லாஹ் அப்படி சோதிக்கிறான் மனசுல வருதா இல்லையா? ஏன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க இல்லையா? ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்க இல்லையா? என்ன மட்டும் தான் அல்லாஹ் சோதிக்கிறான்? இல்ல, அல்லாஹ் இதை நான் போற பாதை பிழைங்கிறத உணர்த்துறான். وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நாங்க சின்ன அதாப கொடுப்போம், அவங்கள தண்டிக்கிறதுக்காக அல்ல, பெருசல்ல, சின்னதை கொடுப்போம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் எங்கள் பால் திரும்பிட்டு வந்துடணும். போன ரூட்ல போக கூடாது, நான் எவ்வளோ போயிட்டேன்னு யோசிக்க கூடாது, நான் போன பாதை பிள்ளைன்னா திரும்பிடணும்.